வணக்கம். வின் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் 7வது வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் மாலையுடன் நிறைவடைந்தது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு 19ஆம் தேதி துவங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டத்தில் 101.5 தொகுதிகளுக்கும், 2ஆம் கட்டத்தில் 57.5 தொகுதிகளுக்கும், 3ஆம் கட்டத்தில் 94 தொகுதிகளுக்கும், 4வது கட்டத்தில் 96 தொகுதிகளுக்கும், 5வது கட்டத்தில் 49 தொகுதிகளுக்கும், 6வது கட்டத்தில் 58 தொகுதிகளுக்கும், 7வது கட்டத்தில் 57 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இதுவரை 6 கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ளதை அடுத்து அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 19ஆம் தேதியும், ஆந்திர மாநிலத்தில் கடந்த மே 13ஆம் தேதியும் சட்டப்பேரவை தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 4 கட்டங்களாக சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஜூன் 1ஆம் தேதியுடன் அங்கும் அனைத்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் 7வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை 5 மணியுடன் நாடு முழுவதும் ஓய்ந்தது. ஜூன் 1ஆம் தேதி 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி உள்ளது. மேலும் 7வது கட்டத்தில் பீகாரில் 8, இமாச்சல பிரதேசத்தில் 4, ஜார்க்கண்டில் 3, ஒடிசாவில் 6, பஞ்சாபில் 13, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 9, சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் 1 ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மக்களவை தேர்தல் மற்றும் 4 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மூன்று நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேரம் தியானத்தை தொடங்கினார். மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் வரும் நிலையில் 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் நாளை மறுநாள் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் 3ஆம் நாள் பயணமாக வியாழக்கிழமை கன்னியாகுமரி வந்தடைந்த பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானத்தை தொடங்கினார். முன்னதாக மாலை டெல்லியில் இருந்து திருவனந்தபுரம் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து அரசினர் விருந்தினர் விடுதிக்கு சென்று ஓய்வெடுத்த பிரதமர் மோடி பின்னர் பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து படகு மூலம் கன்னியாகுமரி கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறைக்கு சென்ற பிரதமர் மோடி மாலை முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கி அங்குள்ள மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவசர நிலை காலத்தில் அரசியல் சாசனத்தின் கருத்தை நிறுத்த கட்சி காங்கிரஸ் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாபின் ஹேரியார்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புதிய விருப்பங்கள், புதிய எதிர்பார்ப்புகள், புதிய நம்பிக்கை ஆகியவற்றுடன் நாடு உள்ளதாகவும், அறுதி பெரும்பான்மையுடன் மத்திய அரசு ஆட்சி அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு இந்தியரும் வளர்ந்த இந்தியா என்ற கனவோடு ஒன்றுபட்டுள்ளனர் என்றும், நாட்டின் ஒவ்வொரு மக்களும் தம்மை ஆசீர்வதிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த தேர்தல் காலத்திலும் பாஜக அரசாங்கம் ஒரு நொடியை கூட வீணாக்கவில்லை எனவும், ஆட்சி அமைந்தவுடன் அடுத்த 125 நாட்களில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதற்கான பாதை வரைபட வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் எடுக்கப்பட வேண்டிய முக்கிய முடிவுகள் குறித்தும் திட்டமிடப்படுவதாகவும், அதோடு அடுத்த 25 ஆண்டு காலத்திற்கான தொலைநோக்கு பார்வையோடு பாஜக அரசு வேகமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தற்போது அரசியலமைப்பு குறித்து அதிகம் முடங்குகிறார்கள் என விமர்சித்த பிரதமர் மோடி, அவசர நிலை காலத்தில் அரசியல் சாசனத்தின் கடுத்தை நிறுத்த கட்சி காங்கிரஸ் என்று குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்தை காக்கக்கூடிய காவலர்களின் கைகளை விட சமூக விரோதிகளின் கைகளே ஓங்கி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்காததான் காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து கடந்த 36 மாதங்களாக கொலை, கொள்ளை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது என்று புகார் தெரிவித்துள்ளார். மே 29ஆம் தேதி அன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரே இரவில் 6 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் எனவும், வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு துணிக்கடை மீது பெட்ரோல் குண்டு வீசும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சென்னையில் மாணவர்கள் உடையே வெட்டுக்கத்து சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது என்றும், அம்பத்தூரில் நடைபெற்ற போதை மாத்திரை விற்பனை அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இதுபோன்ற சட்ட ஒழுங்கு சார்ந்த சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். எனவே தமிழக முதலமைச்சர் காவல்துறைக்கு இனியாவது சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை அடக்க வேண்டும் எனவும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட 36 மாதங்களில் சட்டத்தை காக்கக்கூடிய காவலர்களின் கைகளை விட சமூக விரோதிகளின் கைகள் ஓங்கி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிகள் திறப்பு நாள் அன்றே ஆதார் பதிவு செய்யும் முகாம் பள்ளிகளில் தொடங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிகளில் மதிய உணவு, விலையில்லா பாட புத்தகங்கள், பேருந்து பயண அட்டை மற்றும் மிதிவண்டிகள் போன்ற விலையில்லா நலத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் தேவைகள் முழுமையாக நிறைவு செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் இந்த நலத்திட்டங்கள் மற்றும் கல்வி உதவித் தொகைகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக அனுப்புவதற்கு ஆதார் எண் அவசியம் எனவும், எனவே மாணவர்கள் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பின் கீழ் அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் அப்பள்ளியிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் மற்றும் ஆதார் எண் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பானது வரும் கல்வியாண்டில் பள்ளி துவக்க நாளான வரும் 6ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் முழுவீச்சில் செயல்பட உள்ளது என்று பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ப. செந்தாமரை கண்ணன் கூறுகையில், ரீமல் புயல் உருவானதால் தமிழகத்துக்கு இயல்பாக காற்று வீசும் முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதனால் தற்போது ஆந்திர பகுதியில் இருந்து வெப்பமான தரை காற்று தமிழகத்தில் நோக்கி வீசுவதாகவும் தெரிவித்தார். இந்த காற்று வலுவாக இருப்பதால் ஈரப்பதம் மிகுந்த கடல் காற்று தமிழகத்தினுள் நுழைய முடியவில்லை எனவும், அதன் காரணமாக காற்றில் ஈரப்பதம் குறைவதுடன் மழை மேகங்களும் உருவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மேற்கூறிய காரணங்களால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து உள்ளதாகவும், குறிப்பாக சென்னையில் வெப்ப மாநில அளவை உச்ச அளவாக பதிவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த சில தினங்களுக்கு சென்னையில் வெப்பம் அதிகமாகவே இருக்கும் எனவும், கடந்த 3 நாட்களை விட அதிகமாக கூட பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் கடந்த 2003ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி 113 டிகிரியும், 2014ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி 109 டிகிரி பாராசைட் வெயில் பதிவாகி இருப்பதே அதிகபட்ச அளவாகும் என்று ப. செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார்.
கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக கோடை மழை மிக தீவிரமடைந்துள்ளதை அடுத்து நேற்று முன்தினம் கொச்சி, கோட்டயம், திருவனந்தபுரம், கொல்லம் உட்பட மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்தது. இதனால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. கோட்டயத்தில் பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு ஆகிய 12 மாவட்டங்களுக்கு வருகிற 2ஆம் தேதி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழையின் போது திடீர் வெள்ளம், நிலச்சரிவு போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை மையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கேரளாவில் வியாழக்கிழமை தொடங்கிய பருவமழை படிப்படியாக அனைத்து மாநிலங்கள் என ஜூலை மாதம் மத்தியில் நாடு முழுவதும் பரவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், நிக்கோபார் தீவுகளில் கடந்த 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியது எனவும், கடந்த ஆண்டு கேரளாவில் தாமதமாக தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டு 2 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கி உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் கேரளாவில் அடுத்த 5 நாட்கள் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும், இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரியை விட அதிகமாக பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆங்கில மருத்துவம் படிக்காமல் ஆங்கில மருத்துவ முறையில் சிகிச்சை அளித்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளிப்பதாக பொதுமக்கள் அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மாரிமுத்துவிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து ஜெயங்கொண்டாம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாரிமுத்து தலைமையிலான குழுவினர் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சின்னபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பத்மநாபன், பாண்டியன், பெரியபாளையத்தை கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகியோர்கள் தங்களது வீடுகளில் போலி டாக்டர்களாக செயல்பட்டு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து டாக்டர் மாரிமுத்து ஜெயங்கொண்டாம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஜெயங்கொண்டாம் காவல்துறையினர் சின்னபாளையம் பகுதியைச் சேர்ந்த பத்மநாபன், பாண்டியன் மற்றும் பெரியபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகியோரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்து அவர்கள் 3 பேரையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நெல்லையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை டவுன் வடக்கு ரத வீதி என்பது மிகவும் முக்கியமான வர்த்தக பகுதியாக இருந்து வருகிறது. வணிக நிறுவனங்கள் நெருக்கமாக அமைந்திருக்கும் இந்த பகுதியில் ஷேக் அலி என்பவர் சமோசா கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கடையில் எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக தீப்பற்றி திடீரென வெடித்து சிதறியது. எனினும் ஊழியர்கள், அங்கு இருந்தவர்கள் லேசான காயங்களோடு உயிர் தப்பினர். மேலும் அப்பகுதி புகை மண்டலமாக மாறிய நிலையில் சுதாரித்துக் கொண்ட அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து தீயை அணைத்தனர். பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அடுத்த கடைகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்சம் கேட்கும் கரூர் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வணிக டாஸ்மாக் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் கரூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் லஞ்சம் கேட்டு தொழிலாளர்களை துன்புறுத்துவதாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாதம் 5% பணத்தை லஞ்சமாக கேட்டு துணை மேலாளர் மிரட்டுவதாகவும், டாஸ்மாக் மேலாளருக்கு தெரியாமல் பணம் பெற்றுக்கொண்டு 60க்கும் மேற்பட்ட பணி மாறுதல்களை தன்னிச்சையாக செய்த துணை மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், ஆய்வு என்ற பெயரில் தணிக்கை செய்ய லஞ்சம் பெற்றுக் கொள்வதும், லஞ்சம் கொடுக்க விரும்பாதவர்களை ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் விற்பனையாளர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கும்படி
எம் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். ஊடுருவல்காரர்களுக்காக சிஏஏ சட்டத்தை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கம் மாநிலம் மதுராப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறுகையில், மேற்கு வங்கத்தில் குடியேறும் ஊடுருவல்காரர்களுக்காக சிஏஏ சட்டத்தை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பதாக விமர்சித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அண்டை நாட்டில் இருந்து ஊடுருவும் நபர்கள் மேற்கு வங்க இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறித்துக் கொள்வதாகவும், அவர்களால் அம்மாநில எல்லை மாறுவதை கண்டு ஒட்டுமொத்த நாடும் கவலையடைந்து இருப்பதாகவும், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மேற்கு வங்காளத்தை வளர்ச்சிக்கு எதிராக திசையில் கொண்டு செல்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்புகளை போலீசார் அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர். கடலூர் பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பழக்கடைகள், பூக்கடைகள், குளிர்பான கடைகள், உணவகங்கள் ஆகியவை நடைபாதைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்வதாக புகார் எழுந்தது. புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளது. கோவையில் சிறுத்தை ஒன்று கோழியை கவி கொண்டு செல்லும் சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள தடாகம் பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் கருஞ்சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தடாகம் சோலைமனூர் திருவள்ளூர் நகர் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவரின் வீட்டில் உள்ள வளர்ப்பு கோழி இன்று அதிகாலை இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென கோழி கூவிய சத்தம் கேட்டு ஓடி பார்த்த குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். அங்கு சிறுத்தை ஒன்று கோழியை லாபகமாக கவி கொண்டு சென்றது. இது குறித்த வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த மக்கள் பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் செயல்பட்டு வந்த மாற்றுத்திறனாளிகளின் கடைகளை முன் அறிவிப்பின்றி அப்புறப்படுத்திய மாநகராட்சி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ராயப்பேட்டை, சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள சாலையோரமாக மாற்றுத்திறனாளிகள், முதியோர் மற்றும் விதவை பெண்கள் என 20க்கும் மேற்பட்டோர் சாலையோரமாக பெட்டிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவு இருந்தும் மாற்றுத்திறனாளிகளின் பெட்டிக்கடைகளை உடைத்து அப்புறப்படுத்தியுள்ளனர். எனவே இது தொடர்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் ரீஜித்துங்க. இது எனக்கே 2 நாள் தெரியவே இல்லை. 2 நாள் முன்னாடி தான் கார்பரேஷன்லேருந்து ஒரு ஆள், ஒரு சாதாரண மாதிரி ஒரு ஆள் வந்து இது மாதிரி பிளாட்ஃபார்ம் மேலே எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தகவல் சொன்னார். சரி, அது எப்பவும் போல் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். நம்ம பொழப்பே இது தான். நம்ம குடும்ப ஃபேமிலியில் இது பொழப்பில் தான் ஓடுதுங்க. நானே ஹேண்டிகாப்டு, கோர்ட் ஆர்டர் எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறேன். அப்படி அதை வச்சுட்டு இது வச்சு தான் நம்ம பொழப்பே போய்கிட்டு இருக்குது. திடீர்னு எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து இது மாதிரி அள்ளிட்டு போயிருக்காங்க சார்.
தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 62 மூட்டை பீடி இலை பண்டல்கள் பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் கடல் பகுதியில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக பீடி இலைகள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அதிகாலை அந்த கடல் பகுதியில் சோதனை செய்த போலீசார் தருவைக்குளம் கடல் பகுதியில் உள்ள உப்பள பாதையில் மினி லாரி ஒன்றில் 30 கிலோ எடை கொண்ட 62 மூட்டை பீடி இலை பண்டல்கள் இருந்தது தெரிய வந்தது. 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலை பண்டல்களை பறிமுதல் செய்த போலீசார் அது இலங்கைக்கு கடத்தப்பட இருந்தது தெரிய வந்தது. போலீசாரை கண்டதும் தப்பியோடிய கடத்தல்காரர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் வாங்கிய நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் பட்டா மாறுதல் கேட்டு கடந்த 2ஆம் தேதி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளார். இதனையடுத்து தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க நில அளவையர் செல்வ மாடசாமியை சிவலிங்கம் நாடியுள்ளார். அப்போது விண்ணப்பத்தை பரிசீலிக்க நில அளவையர் செல்வ மாடசாமி 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவுறுத்தலின்படி நில அளவையர் செல்வ மாடசாமியிடம் சிவலிங்கம் பணத்தை கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரை விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு தூத்துக்குடி அழைத்துச் சென்றனர். சென்னை தாம்பரம் அருகே சேலையூரில் தூக்கத்தில் முடித்த 11 மாத பெண் குழந்தை வெயிலில் இருந்த தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலையூர் மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் உமாபதி தம்பதி தனது 11 மாத பெண் குழந்தையுடன் 29ஆம் தேதி உறங்கியுள்ளனர். காற்றுக்காக கதவை திறந்து வைத்து தம்பதிகள் அதிகாலை குழந்தையை காணாமல் தேடிய போது வெயிலில் இருந்த பக்கெட்டில் மூழ்கி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள வளத்து நம்பிக்குளம் பகுதியில் 3 கரடிகள் ஒன்றாக உலா வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். வீரவநல்லூர் அருகே உள்ள வளத்து நம்பி குளத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவருடைய தோட்டத்தில் சப்போட்டா பழங்களை கரடிகள் சாப்பிட்டுள்ளது. இது குறித்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அதை பார்த்த மக்கள் பீதியடைந்தனர். எனவே வனத்துறையினர் கரடியை கண்காணித்து உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் செட்டிசாவடி அருகே உள்ள உயிரியல் பூங்காவில் உணவு வைக்க சென்ற வனவிலங்கு பாதுகாவலர் மான் முட்டி உயிரிழந்தார். வனவிலங்கு பாதுகாவலரை காப்பாற்ற சென்ற வன ஊழியர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் செட்டிசாவடி அருகே கரும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் முதலை, கடமான், குரங்கு உள்ளிட்ட பல்வேறு வகை வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த உயிரியல் பூங்காவிற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வனவிலங்கு பாதுகாவலர் தமிழ்ச்செல்வன் கடமானுக்கு உணவு வைக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கடமான் தமிழ்ச்செல்வனை முட்டியதில் அவர் தூக்கி வீசப்பட்டுள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த தமிழ்ச்செல்வனை காப்பாற்ற சென்ற வன ஊழியர் முருகேசனையும் கடமான் முட்டியதில் படுகாயமடைந்துள்ளார். இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தமிழ்ச்செல்வனை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் முருகேசன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து ஏற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடமானுக்கு உணவு வைக்க சென்ற போது கடமான் முட்டி வனவிலங்கு பாதுகாவலர் உயிரிழந்த சம்பவம் வன ஊழியர்கள் மத்தியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்த கொன்னம்பட்டி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கொன்னை கண்மாயில் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை காண ஏராளமான பொதுமக்கள் வாடிவாசலில் இருபுறமும் நின்று ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் சாணார்பாளையத்தில் குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த வாலிபர் ஒருவரின் வீட்டில் சோதனையிட்ட போது ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான கஞ்சா மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் ரவிச்சந்திரன் சார்னாபாளையம் பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் போலீசார் சார்னாபாளையத்தில் உள்ள ஒரு வீட்டில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த வீட்டை முற்றுகையிட்டு சோதனை செய்த போது அங்கு சுமார் 45 லட்சம் மதிப்பிலான 150 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த கஞ்சா மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் ரவிச்சந்திரன், அவரது சகோதரர் சங்கர் மற்றும் அவரது நண்பர் சூர்யா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் நத்தம் பறக்கும் பாலத்தில் போதை ஆசாமிகளின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருவதால் காவல் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் நத்தம் பறக்கும் பாலத்தில் காவல்துறையின் ரோந்து முடிந்த பிறகு இன்ஸ்டாவில் பதிவிட வீடியோக்கள் எடுப்பதற்கும், பைக் ரேஸில் ஸ்டண்ட் செய்வதற்கும், காரில் ரேஸ் செய்வதற்கும் என நாள்தோறும் இளைஞர்கள் மற்றும் போதை ஆசாமிகளின் அலப்பறை அதிகரித்து வருகிறது. இது வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. இந்நிலையில் மது போதையில் இருந்த இளைஞர்களின் கும்பல் ஒன்று கையில் மது பாட்டில்களுடன் தடுப்பு சுவரில் ஏறி நின்றபடி அலப்பறை செய்து வீடியோக்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளது. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாலத்தின் சிசிடிவி கேமராக்களை அதிகப்படுத்தும்படியும், காவல் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படியும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. செய்திகளின் அனைத்து பரிமாணங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் வின் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இது வின் நியூஸ், உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம்.